சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் ஸ்ருதியோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க ஸ்ருதிக்கு 50 பவுன் நகையை விஜயாட்ட கொடுக்குறாங்க. அப்போ அவங்க மூத்த மருமக 2 பேரும் நிறைய நகை போட்டு வந்திருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரோஹிணி ரொம்ப பணக்காரி தான், ஆனால் அந்த மீனா தான் ஒரு பூ கட்டுற பொண்ணு. அவளுக்கெல்லாம் பரிதாப கல்யாணம் தான் நடந்தது, நாங்கள் தான் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவ அப்பா என்ன இவளுக்கு சேர்த்தா வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி மீனாவோட அப்பாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. அப்போ மீனா வந்து அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. ஸ்ருதியோட அம்மா கிளம்பின பிறகு மீனா வந்து பூஜரையில் இருக்கிறாங்க. அப்போ போய் சமடி அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. நான் சமைக்க மட்டும் தான் நான் தேவையா அப்படிங்கிற மாதிரி மீனா ரொம்ப கோவப்பட்டு சத்தம் போடுறாங்க. என்ன இப்படி உனக்கு சத்தம் கூடுது, உனக்கு வாய் ரொம்ப நீளம் தான் அப்படின்னு சொன்ன உடனே, என்னை பற்றி பேசினா நான் இவ்வளோ நாளும் கேட்டிருப்பேன், எங்கள் அப்பாவை பற்றி யாரும் இங்கே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீனாவோட கழுத்தில் போட்டிருந்த செயின் எல்லாமே கலட்டி கொடுத்துட்றாங்க. என் புருஷன் சம்பாத்தியத்தில் இனி நான் போட்டுக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் புருஷன் என்னைக்கு சம்பாதிச்சு தாராரோ அன்னைக்கு நான் போட்டுக்கிடுதேன், அன்னைக்கு தான் என் கழுத்தில் தங்க நகை ஏறும் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக முத்து வராங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை உங்கள் அம்மா ரொம்ப பேசுகிறாங்க, ஸ்ருதியோட அம்மா கிட்ட எங்கள் அப்பாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க, வரப்போகிறவங்ககிட்டலாம் பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து தேம்பி தேம்பி அலறாங்க. அண்ணாமலை எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, கழுத்தில் தாலியை போடுமா அப்படின்னு சொல்லி. மாமா பயப்படுறாங்க. உங்கள் பையன் கட்டின தாலி என் கழுத்தில் தான் இருக்குது, அத்தை போட்ட குண்டுமணி எல்லாம் தான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அண்ணாமலை எவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் மீனா வந்து கேட்க மாட்டேங்காங்க, ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ மீனா உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, எல்லாமே இந்த நோட்டில் எழுது, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் வாங்கி தரேன், சம்பாதிச்சு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி. மீனாவும் நோட்டில் என்னென்னலாமோ எழுதுறாங்க, ஆனால் என்ன எழுதுறாங்கன்னு தெரியல. முத்துவும் ஏதோ படித்து பார்க்காம இருந்தாலும் இதை நான் காரில் வச்சுக்கிடுவேன், அப்போ தான் ஞாபகம் எப்பவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சீனில் விஜயா வந்து பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ என்ன விஜயா இந்த டைம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, காஃபி போட்டிருக்கேன் கொண்டு வரவா அப்படிங்கிறாங்க. சரி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. விஜயாவை காங்கலை, மேலே ரூமில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போய் படுத்துருக்காங்க. பெட்டில் படுத்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி படுத்துருக்காங்க. 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.